நான் வந்து உன்னை கல்யாணம்லாம் பண்ணிட்டேன்னா இதெல்லாம் விட்டுருவேன். இப்போ கல்யாணம் பண்ணாமல் தனியாக இருக்கிறதுனால தான் நான் இப்போ என்ன பண்ணுறேன், குடிக்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவேன், குடியெல்லாம் விட்டுருவேன். அதனால் இவங்களுக்கு ஃபுல்லாக இப்போ ஆத்மா பாரம் ஆகிப்போச்சு. என்ன ஆத்மா பாரம்னா, இப்படி ஒரு கெட்டு போகிற ஆத்மாவை நம்ம வந்து எப்படியாவது ஆதாயப்படுத்தி நாம் வந்து அதுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து நாம் அவங்கள வந்து பரலோகம் கொண்டு போய் சேர்க்கணும்னு. கடைசியில் முதல்ல பரலோகம் போகிறது இவங்கள தான் இருப்பாங்க. ஏன்னா படுற பாடில் உபத்திரவத்தில் மனம் நொந்து போய் சீக்கிரமாகவே ஹார்ட் அட்டாக் வந்துடும் இதுக்கு. ஏன்னா இந்த ஆத்மாதாய பணியெல்லாம் அந்த ஆத்மா போகிறது நரகத்துக்கு போகிறது போயிட்டு தான் இருக்கு, இது போய் சீக்கிரமாக போய் சேர்ந்துருது. இந்த மாதிரி நீங்கள்லாம் போய் துணையை தேடக்கூடாது. யூ ஷுட் நோ வென் டு சே நோ, வென் டு சே நோ. அழகாக இருக்குன்றதுக்காக உடனே போய் நம்ம பின்னாடி போய் ஆசையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ நிறைய பேருக்கு இந்த அழகு ஒன்றே போதும். நாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வேடிக்கை பார்க்க இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து என் வாழ்க்கை துணையாக மாற்றணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தவறு. பி காஷியஸ் டு சே நோ. எதற்கு வேண்டாம் என்று சொல்றதுல கேர்ஃபுல்லாக இருக்கணும்.